இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஏரிச்சாலையில் ஸ்டாலின் ஜாலி வாக், சைக்கிளிங் சென்று உற்சாகம். சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு முடிந்த நிலையில் ஸ்டாலின் ஓய்வெடுக்க கொடைக்கானல் சென்றுள்ளார். தினமும் காலை நடைபயிற்சியின் போது அவர் மக்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் ஏரிச்சாலையில் வாக்கிங் சென்ற ஸ்டாலினை பார்த்து மக்கள் உற்சாகமடைந்தனர். சிலர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். ஸ்டாலினுடன் சேர்ந்து வாக்கிங் சென்ற மக்கள் அவருடன் போட்டோ எடுத்து மகிழ்ந்தனர். ஏரிச்சாலையில் சைக்கிளிங் மற்றும் வாக்கிங் முடித்த ஸ்டாலின் விடுதிக்கு திரும்பினார். ஸ்டாலின் காலை நேர வருகையின் போது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் காத்திருந்து அவரை சந்திக்கின்றனர். மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையில் கோலாகலம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. நேற்று அம்மனுக்கு பட்டாபிஷேகம் முடிந்து திக்விஜயம் நடந்தது. இதைத் தொடர்ந்து இன்று காலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வேத மந்திரங்கள் ஒலிக்க சிறப்பாக நடந்தது. இதையொட்டி மதுரை நகரமே விழாக்கோலம் பூண்டது. மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவித்த போது சுமங்கலி பெண்கள் மஞ்சள் கயிறு மாற்றி அம்மனை வழிபட்டனர். திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு திருப்பரங்குன்றத்தில் இருந்து பவள கனிவாய் பெருமாளும் முருகப்பெருமானும் வந்திருந்தனர். திருக்கல்யாணத்தை காண கட்டண அடிப்படையில் 6000 பேரும் இலவசமாக 6000 பேரும் அனுமதிக்கப்பட்டனர். வைபவம் முடிந்தவுடன் 1.5 லட்சம் பேருக்கு மதுரை சேதுபதி பள்ளியில் திருக்கல்யாண விருந்து அளிக்க திருவருள் முருகன் பக்த சபை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. திருச்செந்தூர் முருகனை விஜய் தரிசித்தது ஏன்? தாவேகா வட்டாரம் பரபரப்பு தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் வேலுடன் விஸ்வரூப தரிசனம் செய்தார். கடலில் இறங்கி வழிபாடு செய்த அவர் மலர்கள் சாற்றி முருகனை வழிபட்டார். கோயிலில் விஜய்க்கு திரிசுதந்திரர்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர். அதிகாலையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எதிரிகளை வீழ்த்தி தேர்தல் முடிவுகள் சாதகமாக அமைய வேண்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சத்குரு சம்ஹார யாகம் நடத்தப்பட்டது. இதுகுறித்து தாவேகா வட்டாரங்கள் கூறியதாவது: விஜய் இந்து மத சடங்குகள் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர். தான் தொடங்கும் எல்லா விஷயங்களையும் ஜோதிடரிடம் ஆலோசனை பெற்று அவர் குறித்து கொடுக்கும் நேரத்தில் தான் செய்கிறார். கட்சி தொடங்கியதிலிருந்து ஜோதிடரின் அனுமதி இல்லாமல் விஜய் எதையுமே செய்ததில்லை. அதனால் தான் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய இடத்துக்கு விஜய் வளர்ந்துள்ளார். இந்நிலையில் சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறவும் அரசியல் எதிரிகளை வீழ்த்தவும் சில சடங்குகளை செய்ய வேண்டும் என ஜோதிடர் விஜய்க்கு ஆலோசனை கூறியுள்ளார். அதற்காக திட்டமிட்ட விஜய் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சத்குரு சம்ஹார யாகம் நடத்தியுள்ளார். விஜய் சார்பாக தாவேகா பொதுச் செயலர் ஆனந்த் இந்த யாகத்தை செய்தார். விஜய்க்கு நெருக்கமான சிலரும் இந்த யாகத்தில் பங்கேற்றனர் என்று தாவேகா வட்டாரங்கள் கூறின. Seven
ஸ்ட்ராங் ரூமில் ஓடிய ஜனநாயகன், சிசிடிவி ஊழியர் சிக்கியது இப்படித்தான். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்தது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் 62 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அண்ணா பல்கலைக்கழகம் உள்பட 3 மையங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு நவீன கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் இரவு பகலாக கண்காணிக்கப்படுகிறது. இந்நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தின் சிசிடிவி கட்டுப்பாட்டு அறையில் இருந்த ஊழியர் சட்டவிரோதமாக இணையத்தில் லீக்கான ஜனநாயகன் படம் பார்த்த தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த யுவராஜ் என்பவர் சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் சிசிடிவி டெக்னிக்கல் ஹெட்டாக பணியாற்றி வந்துள்ளார். இவர் அண்ணா பல்கலைக்கழக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்தின் சிசிடிவி கட்டுப்பாட்டு அறையில் பராமரிப்பு பணியில் இருந்துள்ளார். இவர் பணியில் இருந்தபோது இணையத்திலிருந்து சட்டவிரோதமாக லேப்டாப்பில் ஜனநாயகன் படத்தை டவுன்லோட் செய்து பார்த்துள்ளார். அதனை போட்டோ எடுத்து ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் வர இடத்துல கூட விஜய் என்ட்ரி தான் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவு வைரலான நிலையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி தகவல் தொழில்நுட்ப அதிகாரி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் 23ஆம் தேதி மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்படும் முன்பாக இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது தெரியவந்தது. இதையடுத்து தேர்தல் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் யுவராஜை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்கம் விலை தடாலடி சரிவு ரூபாய் 1.13 லட்சத்துக்கு கீழே வந்தது. சர்வதேச சந்தைகளில் நிலவும் பொருளாதார காரணங்களால் தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஏற்றம் இறக்கம் கண்டு வருகிறது. தமிழகத்தில் கடந்த சனிக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையானது. ஞாயிற்றுக்கிழமை தங்க சந்தைக்கு விடுமுறை. நேற்று தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,13,840 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று 22 கேரட் ஆபரண தங்க விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 1,12,800 ரூபாய்க்கும், கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 14,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 265 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிந்து 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மகன்களுக்கு மெசேஜ் அனுப்பி மனைவி கதை முடித்த கணவன், காத்திருந்த இரட்டை அதிர்ச்சி. சென்னை நங்கநல்லூர் தில்லை கங்கா நகரைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன், வயது 52. இவரது மனைவி நாகலட்சுமி, வயது 42. இவர்களுக்கு 21 வயதில் ஹரிஷ் பரத்வாஜ், 18 வயதில் சைலாஷ் என 2 மகன்கள் உள்ளனர். நாகலட்சுமி நங்கநல்லூர் மற்றும் அண்ணா நகரில் பட்டுப்புடவை கடை நடத்தி வந்தார். மனைவிக்கு உதவுகிறேன் என சொல்லிக் கொண்ட சுப்பிரமணியன் வேலை வெட்டிக்கு செல்லாமல் ஊர் சுற்றி வந்தார். முதல் மகன் ஹரிஷ் பரத்வாஜ் ரஷ்யாவில் MBBS 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். சைலாஷ் சென்னையில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். வேலைக்கு செல்லாததோடு மட்டுமின்றி ஊர் சுற்ற பணம் கேட்டு மனைவியை சுப்பிரமணியன் நச்சரிப்பார். சுப்பிரமணியன் வேலைக்கு செல்லாமல் பணத்தை செலவழித்ததால் நாகலட்சுமிக்கு கோபம் வரும். பல ஆண்டுகளாக இருவருக்கும் சண்டை நடப்பது வழக்கம். மகன்களும் வளர்ந்து அப்பாவை தட்டி கேட்க ஆரம்பித்தனர். இதனால் 2 ஆண்டுகளுக்கு முன் மனைவியிடம் சண்டை போட்டுக்கொண்டு மதுரையில் உள்ள சகோதரி வீட்டில் சில மாதங்கள் தங்கியிருந்தார். அப்போதும் கூட செலவுக்கு நாகலட்சுமியிடம் பணம் கேட்டுள்ளார். அவரும் ஜிபே மூலம் பணம் அனுப்பி வைத்தார். 1.5 வாரங்களுக்கு முன் சென்னை திரும்பிய சுப்பிரமணியன் மீண்டும் மனைவியிடம் அதிக பணம் கேட்டு தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மதியம் மருத்துவக் கல்லூரிக்கு சென்றிருந்த சைலாஷுக்கும் ரஷ்யாவில் கல்லூரியில் இருந்த ஹரிஷுக்கும் செல்போனில் சுப்பிரமணியன் மெசேஜ் அனுப்பினார். அதில் நானும் அம்மாவும் இனி இருக்க மாட்டோம் என கூறப்பட்டிருந்தது. சைலாஷ், உனக்கு சாப்பாடு வைத்திருக்கிறேன், வந்து சாப்பிடு எனவும் மெசேஜில் கூறப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்த சைலாஷ் வீட்டிற்கு பைக்கில் விரைந்து சென்றார். ஒரு அறையில் ரத்த வெள்ளத்தில் கை, தலை, கழுத்து ஆகிய இடங்களில் அரிவாளால் வெட்டப்பட்ட நிலையில் தாய் நாகலட்சுமி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். மற்றொரு அறையில் மின் விசிறியில் சுப்பிரமணியன் தூக்கு போட்டு தற்கொலை செய்திருந்தார். தகவல் அறிந்த ஆதம்பாக்கம் போலீசார் விரைந்து சென்று 2 உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் பட்டுப்புடவை கடை நடத்தியதில் நாகலட்சுமிக்கு கடன் இருந்துள்ளது. கடை நடத்துகிறேன் என சொல்லி இவ்வளவு கடன் வாங்கி வைத்திருக்கிறாயே என சுப்பிரமணியன் சண்டை போட்டுள்ளார். அதற்கு நாகலட்சுமி, நீங்கள் ஊர் சுற்றாமல் வேலைக்கு போயிருந்தால் இவ்வளவு கடன் வந்திருக்காது என பதிலுக்கு கூறியுள்ளார். வாக்குவாதம் முற்றியதில் கோபத்துடன் சுப்பிரமணியன் வெளியே சென்றார். கடை தெருவுக்கு போய் புதிய அரிவாளை வாங்கி வந்து மனைவியை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளார். பிறகு பேனில் தூக்கு போட்டு தற்கொலை செய்துள்ளார் என தெரியவந்தது.
நாகலட்சுமியை கொலை செய்து சுப்பிரமணியன் தற்கொலை செய்ததற்கு கடன் பிரச்சனைதான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்ற கோணத்தில் இளைய மகன் சைலாஷிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். ரஷ்யாவிலிருந்து மூத்த மகன் ஹரிஷ் வந்ததும் அவரிடமும் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மனைவியை கொன்று கணவன் தற்கொலை செய்த சம்பவம் நங்கநல்லூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொளுத்தும் கோடை வெயில், நாடெங்கும் வெப்ப அலை. உச்சபட்சமாக 116.8 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவு. நாடெங்கும் கோடை வெப்பம் வறுத்தெடுக்கிறது. பல மாநிலங்களில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகிறது. கோடை வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த ஆண்டு மே 4ஆம் தேதி துவங்க உள்ளது. மே 28ஆம் தேதி வரை நீடிக்கும் இந்த காலத்தில்தான் வெயிலின் உக்கிரம் தாண்டவமாடும் என்பர். ஆனால் இந்த ஆண்டு அக்னி வெயில் ஆரம்பமாவதற்கு முன்பே வெப்பத்தின் தாக்கம் படு பயங்கரமாக உள்ளது. குறிப்பாக நாட்டின் வடமாநிலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகம் உள்ளது. டெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் கோடை வெப்பம் வறுத்தெடுக்கிறது. டெல்லியில் நேற்று அதிகபட்சமாக 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவானது. ஃபாரன்ஹீட்டில் இது 104 முதல் 108 டிகிரி ஆகும். ராஜஸ்தான் மாநிலம் பார்மரில் 46 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. ஃபாரன்ஹீட்டில் 114.8 டிகிரி ஆகும். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் 44 டிகிரி செல்சியஸ் ஆகவும் ஃபாரன்ஹீட்டில் 112 டிகிரியாகவும் பதிவானது. மத்திய பிரதேச மாநிலம் போபால், உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ, ஆக்ரா உள்ளிட்ட இடங்களில் 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. மகாராஷ்டிரா மாநிலம் அகோலாவில் நேற்று முன்தினமும் அதிகபட்சமாக 46.9 டிகிரி செல்சியஸ், அதாவது 116.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இது நாட்டிலேயே இந்த ஆண்டில் இதுவரை பதிவான வெப்பநிலையில் உச்சபட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவின் அமராவதியில் 46.8, வார்தாவில் 46.4, நாக்பூரில் 45.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நாட்டிலேயே மத்திய மண்டலமான நாக்பூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில்தான் வெயிலின் தாக்கம் அதிகம் உள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. அடுத்த சில நாட்களில் 47 முதல் 48 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வறண்ட பூமியான மகாராஷ்டிராவின் விதர்பா பிராந்தியத்தில் கோடை வெயில் கொளுத்துவதால் நீர்நிலைகள் வறண்டு நிலத்தடி நீர் மட்டும் இன்னும் அதல பாதாளத்திற்கு போய்விட்டதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிழக்கே மேற்கு வங்கத்தில் நேற்று 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ், மேற்கே மும்பையில் 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. சென்னையில் அதிகபட்சமாக நேற்று 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ், அதாவது 96.8 முதல் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவானது. தமிழகத்தின் பல இடங்களில் வெப்பநிலை சதம் கடந்தது. குறிப்பாக வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகம் காணப்பட்டது. வரும் நாட்களில் நாடு முழுதும் வெப்ப அலை அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் பல மாவட்டங்களுக்கு அதீத வெப்ப அலைக்கான ரெட் மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது.